முதலமைச்சர் வந்து அரெஸ்ட் ஆகணும்லாம் நாங்க ஆசையே படல. தூக்கிட்டு வாங்க. எங்களுக்கும் அப்ப களத்துல ஆள் இல்லாம இருந்தா எப்படி? இல்ல மச்சாதான் 5 வருஷம் முடிவுல உதயநிதி ஸ்டாலின் மட்டும் ஆப்போசிட் இருப்பாரு, கையில எடப்பாடி கொண்டு இருப்பாரு. மத்தவங்க ஜெயில உட்காந்து ஒரே குதி இருக்கும். உதயநிதி எல்லாம் ஆப்போசிட்ல நிக்க மாட்டான் மச்சான், எங்கேயா போயிருவான் மச்சான். லீவ் போட்டு வரவே மாட்டாங்க. அவன்லாம் இந்த பக்கம் வர மாட்டான்டா. அவன் டைரக்டா அந்த ட்ரிபிள் என்ல ஏதாவது ஒரு எண்ணெய் தூக்கிட்டு ஜாலியா ஒரு ஐலாண்டுக்கு போனோமா. இவனுங்கெல்லாம் மன்னர் மன்னர் மாதிரி வாழ்ந்துட்டானுங்க, புரியுதா மச்சான்? இப்போ நீ சவுதியோட பிரின்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்களா, அது என்னடா சொல்லுவாங்க, பிரின்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த பட்டத்து இளவரசர் எல்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாம் வந்து தனித்தனியா ஒரு ஐலாண்ட் வாங்கிக்கிட்டு இவங்க பாதுகாப்புக்காக இந்த அமெரிக்காவோட மிலிட்ரிஸோ யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இவனுங்களை அந்த ஐலாண்டை சுத்தி நிறுத்திடுவானுங்க. நிறுத்திட்டு உள்ள ஃபுல்லா அவனுங்களுக்கு என்ன வேணுமோ, அது அந்த பட்டத்து இளவரசர்கள் என்னெல்லாம் வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அதே நீங்க சும்மா வந்து துபாய் போறானா அப்படிலாம் இங்கெல்லாம் இருக்கு, புரியுதா? இப்படி பல விஷயத்த செட்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடிச்ச கொள்ள அப்படி 5 வருஷத்துல 60 வருஷத்துல வாங்காத கடனை வாங்கியிருக்கானா, மொத்த பணமும் அங்கதான் இருக்கு. குமரி அங்க பாம்ஜமேரால இது ஐலாண்ட் வாங்கியிருக்காங்க, 2-3 ஐலாண்டு. இப்ப ஓரளவு கனெக்ட் ஆயிடுச்சா? இனி அடுத்த ஸ்பேஸ்ல வந்து கனெக்ட் த டாட்ஸ்னு உட்கார வேண்டியதான். அடுத்து என்னென்ன growth இருக்குன்னு பார்த்து இல்ல மச்சான், இங்க பாரு சிபி, நீ என்னென்ன ஐலாண்டு நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. ஒரு ட்வீட்டை போடுவோம் ஃபர்ஸ்ட். நம்ம பசங்க ரொம்ப நாளா வந்து குறிஞ்சி ஃபைல்ஸ் குறிஞ்சி இல்லைன்னு போடுறாங்க. குடும்பமா தூக்குன கதெல்லாம் 1000 இருக்கு மச்சான். நம்ம பசங்க ஒண்ணும் தெரியாம உட்காந்து குறிஞ்சி குறிஞ்சி போடுறானுங்க. பல கேசஸ் இருக்கு. சரி, பேசி நாளைக்கு வேற மாதிரி போயிடும், அவ்வளவுதான். பல பேர் இதை பத்தி பேசி காணாம போயிருக்காங்க. போடுறாங்க, என்ன எவனாவது ட்வீட் போடுறான்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டுறாதீங்க. இல்ல மச்சான், திருப்பியும் பஞ்சாயத்து பால் டயர் தூக்கிட்டா என்ன பண்றது, கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. பஞ்சாயத்து பால் டயர்ல தூக்குறத விட மச்சான், இந்த மாதிரி இந்த கேசஸ் எல்லாம் நிறைய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசிருக்காங்க. ஓகேவா? அஃபெக்டட் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க. அஃபெக்டட் ஃபேமிலிஸ் போயிட்டு இந்த விஷயத்த வெளியே கொண்டு வரணும்னு பேசும்போது எல்லாமே காணாம போனவங்க தான் நிறைய பேர் மச்சான், புரியுதா? காசு மூலியமாவோ இல்ல வந்து அரசியல் இது மூலியமாவோ அவனுங்க இது பண்ணதுதான் அதிகம். அதனால அதுக்குள்ள சரி வேணாம், அது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பவர் இருக்கவங்க பண்ணாங்கன்னா வேற. நான் நிறைய நாள் பேசும்போது நம்ம அதே மாதிரி அந்த கோர்ட்ல அடி வாங்கினாங்க பாத்தியா இன்னைக்கு? அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்புறம் இதெல்லாம் காரணம் காட்டி அதுக்கெல்லாம் வேலை கொடுக்கல, ஆனா இதுக்கு மட்டும் எதுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க நீதிபதி கேக்குறாங்க, இதெல்லாம் அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் கோர்ட்ல பண்ணாதீங்கன்னு சொல்லி நீதிபதி கேள்வி கேக்குறாங்க. அங்கேயே ஒரு கொட்டு வாங்கிட்டாங்க. சிரிப்பு தான். இல்ல கேக்குறதுல நமக்கே ஒரு நியாயமா தெரியுதா சொல்லு? இப்போ நீதிபதினு ஒருத்தவங்க இருக்காங்க, கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னா மக்களுக்கு நியாயத்தை நடந்த பிரச்சனை எல்லாம் நியாயத்தை விசாரிச்சு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கறது தான் கோர்ட்டு. நீ கேட்கறதுல 1% கூட நியாயம் இல்லடா. போடுற பெட்டிஷன் எல்லாம் பாத்தீங்களா? மிஸ் என் கைய கடிச்சிட்டாங்க, மிஸ் என் பெஞ்சில திருடிட்டான், ரப்பரை திருடிட்டான், அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கானுங்க. ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஏதாவது ஒரு விஷயத்த மீறி இருக்காங்க. அடுத்து இன்னொரு பெட்டிஷன் போடும். அதிகமா டிவி காட்சி அதிகமா காத்தடிக்க விஜய் பறக்குது பெட்டிஷன் போட போறோம். அது விஜய் பறக்குதா பச்சா, காற்று அதிகமா இருக்கு. விக்கு பறக்குதாமா? அந்த அவர் டவாலி ஒரு இது வச்சிருப்பார்ல, இது ஆர்டர் அடி, அதை தூக்கி போய் அதை வச்சு அடிச்சு வெளியே அனுப்புவாரு. டேய் போடுங்கடா தயவு செஞ்சு. கோர்ட் டைம் வேஸ்ட் பண்றானுங்கடா எந்த இடத்துக்கு போனாலும். ப்ரோ லாஸ்ட் 10 இயர்ல நம்ம வக்ஃபுக்கு எல்லாம் போனோம் பாத்தீங்களா? வக்ஃபு, கரூர், அப்படி பல கேசஸ் போகும்போது ஒரே வாரத்துல செந்தில் பாலாஜியோட கேஸ் 4 கேஸ் வருது ப்ரோ. அங்க இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் கேக்குறாரு, யாரா இவன் எந்த கேஸ தமிழ்நாட்டுல தொட்டாலும் இவன் கிட்டதான் போய் முடியுது. சீஃப் ஜஸ்டிஸ் காரி துப்புன ஆளு ப்ரோ இவன்லாம். எந்த பிரச்சனை எடுத்தாலும் லாஸ்டா போய் கரூர் தான் முடியும். யாரு இருக்காரு? 10 ரூபா பாலாஜி.
எந்த கேஸும் எனக்கு மச்சான் பண்ணிட்டீங்க. கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமு, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேமு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, இபி, டாஸ்மார்க்கு, இப்ப திரும்ப வந்து இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் எல்லாத்துலயும் இந்த நாய் தான் மச்சான். புரியுதா? இப்போ மாதிரி ஏதோ ஆனா ஒரு கேஸ்ல நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி வந்து கோர்ட்ல நான் காசு வாங்கினா அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், அது கேஷ் ஃபார் அதனால ஜாப் வந்து தான். கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. கேஷ் ஃபார் ஏய் ஜாப் இதுல ஆஹ் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் தான்டா மச்சான். அதுலதான் அதுலதான் போருக்கு நான் டேய் தப்பு பண்ணிருக்கடா நீ, ஜெயிலுக்கு போடா, காசை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ மாதிரி காசு வாங்க சொன்னதே தப்பு. தெரியாம அடுத்த மூத்த பண்ணிச்சு முன்னாடி விட்டுருக்கீங்களா? முன்னாடி வந்திருக்காரு. என்ன ப்ரோ படம் ராய் வந்து முடிஞ்சிச்சா? தப்பிச்சு ஓடிட்டாரு, அவர் வந்து பயந்து ஓட்டாரு. இல்ல மச்சான், அண்ணன் இல்ல இல்ல இங்க அண்ணன் பாரு, கல்யாணம் நான் பயந்து சொல்றேன் ஓட்டாரு. கேளுடா. அப்படி ஓடுனதா? ஆமா, ஆமா. நான் அவர் ஒரு மாதிரி எனக்கு காலைல வந்தேன் ட்விட்டர் பக்கம் பார்த்தா இவனுக்கு போட்ட ட்வீட் எல்லாம் பார்த்தா வெறுப்பா இருந்துச்சு. சரி வேணாம், படத்துக்கு விட்டுருவோம், போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஐயா அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்ல விக்ரம் மச்சான், என்ன ஆச்சு பாத்தியா இல்லையா? நம்ம பார்த்து முடிக்கிறோம், தலைவர் உள்ள வந்து முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு ப்ரோ. அவர் உட்காந்து இதே முரளி பார்த்திருந்தாரு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ டீசன்ட் முடிஞ்சிச்சா வாட்ச். ப்ரோ படம்? முடிஞ்சு. பாரு நீங்க காசு கொடுத்து ஏய், டீசென்டான அவ்வளவு படம் நேரம் ஆச்சாடா? பார்த்தீங்க. ஃப்ரீயாவே பார்த்த ப்ரோ படம். இல்ல பிளாஸ்ட் அவ்வளவு பண்ணாங்க, நேரம். ஒரு வயசானவரை போட்டு முடிச்சு விட்டாரு ஒருத்தருங்க. ரோட் ஷோ எப்படி போச்சு? ரோட் ஷோ பண்ணாரா? நாங்க அதெல்லாம் பாக்கல, நாங்க டைரக்டா அடிக்க வந்துட்டோம். ப்ரோ பேசி அண்ணன் பேசிட்டு பேசி வண்டி முடிச்ச விட்டு உடனே வந்தோம். இந்த கொளத்தூர் கொத்து புரோட்டா அங்க ஆரம்பிச்சோம், எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டு இப்ப லாஸ்டா செந்தில் பாலாஜி வந்து நிக்கிறோம் ப்ரோ. உன் பங்குக்கு ஏதாவது இருந்தா நீ போடு. அவன் எங்க கையெழுத்து போட வந்தானா? வரல. காலையில போறது நைட்டு போறது, இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையோ? இல்ல, அது கண்டிப்பா போடணும்னு தான் நினைக்கிறேன். அது தெரியல, போலீஸ் சைட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அதுக்கு டேட் ஏதாவது மென்ஷன் பண்ணாங்களா, இல்ல அடுத்த நாள்ல இருந்து போடணும்னு சொன்னாங்க? திருநெல்வேலி தானே ப்ரோ சொன்னாங்க? ப்ரோ ஏன் பண்ற ஏபிலாம் பாலாஜி? உங்களுக்கு ஏபி கிராண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த நாள்ல இருந்தே போடணும். உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து 15 நாள் கையெழுத்து போடணும்லாம் சொல்ல மாட்டான். ஏபி கிராண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து 10 நாளோ 15 நாள், இல்ல அது எவ்வளவு நாள் வேணா சொல்லலாம். இல்ல அந்த ப்ரோ கேஸ் இன்னொன்னு, முடிஞ்ச வரைக்கும் போடணும் அப்படின்னு. பேசும்போது நாங்க பேசியிருந்தோம் ப்ரோ, இவனுக்கு எத்தனை இடி ரைடு பார்த்தாங்க அப்பெல்லாம், நாட்டை விட்டு ஓடல, ஏபிக்கு எல்லாம் போகல. ஏன் ப்ரோ ஸ்டேட் லெவல்ல ஒரு இஷ்யூக்கே இப்படி பயப்படுறாங்க? அது வந்து முன்னாடி எல்லாம் காம்ப்ரமைஸ் பேசிடுவாங்க. இடி வந்த உடனே அங்க போன் அடிச்சா இங்க அங்க வாய்ப்பு காலில் இல்லையோ? வந்துடும். அங்க காலில் வந்துடுவாங்க. இங்க வந்து அண்ணன் காலில் வந்தா கூட பக்கத்துல இருக்கிறவங்க காலில் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு இருக்காரு. இவனுங்க அவ்வளவு பண்ணி வச்சிருக்கானுங்க ப்ரோ. சும்மா சாதாரணமா யாராவது புதுசா போனா கூட இவ்வளவு தெரியுதுன்னா, இன்னும் அவர் கவர்னன்ஸ் எல்லாம் ஃபுல்லா கத்துக்கினாருன்னா இவனுக்கு கதை முடிச்சிருவாரு. எதுக்கு தரம் காசு வாங்கி சுத்தின்னு தான். நான் பேசுறது கேட்கலையா? கவர்மெண்ட் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சா விக்ரம் ப்ரோ? கேட்கல, இப்பதான் குமரி ப்ரோ கேக்குது. சொல்லுங்க. இல்ல இப்ப இது பார்த்ததெல்லாம் சாம்பிள், இன்னும் பல கேசஸ் வர்றதுக்கு வெயிட்டிங்ல இருக்குன்னு. சதீஷ் ப்ரோ நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. இல்ல இன்னும் பாக்கல, இப்பதான் வந்தேன். நான் வந்தவொடனே சரி ஸ்பேஸ்ல ஏறிட்டேன் மேல, நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். கவர்மெண்ட் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சா? 20 நிமிஷம் தான். 4:30. ஓகே. என்னடா அது எங்க கலெக்டர் ஆபீஸ்லயே ஃபங்க்ஷனா இல்ல வேற? கலெக்டர் ஆபீஸ்ல 3:30. அங்க இருந்தே அடிக்கல் நாட்டுறாரா? கரூர்ல தானே? இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இந்த இது தராரு. என்னது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல ப்ரோ, அந்த ஃபுட்வேர் கம்பெனிக்கு அடிக்கல் நாட்டுறாருன்னு சொன்னாங்க. இன்னும் ரோட் ஷோல தான் இருக்காரு ப்ரோ. வெளியே ஏறி கை காட்டிட்டு போயிட்டு இருக்காரு ப்ரோ. சின்ன வண்டிக்கு போயிட்டாரா? எது வேனுக்கா? இந்த குட்டி வண்டி. The state will take care னு நீங்க வந்து சொல்றது வந்து only if there is a GO, only எழுதப்பட்ட சட்டம் இருந்தால்தான் வந்து ஒரு அரசினால் பாதுகாக்க முடியும். ஓகேவா? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனால வேணா நீங்க 5 வருஷத்துக்கு வேணா அவங்கள பாதுகாக்கலாம். அதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு சட்டம் இருக்கணும். அது ஃபார்ம் பண்ணிடுவோம் சார், ஃப்ரேம் பண்ணிடுவாங்க சார் கவர்மெண்ட். இல்ல தோழர், நீங்க சொல்றது கரெக்ட். ஃபார்ம் பண்ணிடுவோம், பேஸ் பண்ணிடுவோம், கரெக்ட். பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அவ்வளவுதான், சிம்பிள்.
இல்ல சம்ஷீர், நாங்க 5 வருஷம் முடியதுல ஃபார்ம் பண்ணலாம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு வந்து இது பண்றீங்க? இல்ல இல்ல, நீங்க நீங்க பேசலாம் பார்த்தா பொது உங்களுக்கு வந்து கோரிக்கை வேலையே வாங்கி கிடையாது கொடுக்க விக்ரம். கூடாது அப்படிதான் பேசிட்டு நீங்க இருந்தேன். எப்படி தெரியுமா சொல்றீங்க? இப்போ ஒரு புது டிமாண்ட் எடுத்துட்டு வந்தோம்னா எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு அதுல ஒரு லாஜிக் இருக்கு. எஸ், அப்கோர்ஸ் த கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். பட் இதை நீங்க தான் இனிஷியேட் பண்ணிருக்கீங்க. இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண இல்ல வேண்டியது. நான் இதுல நான் வந்து இது அரசியல்படி இருக்கிறத தான் நான் பாக்குறேன். நீங்க சட்டத்தின்படி பாக்குறீங்க, நான் இதுல அறம் சார்ந்து அதுக்கான இருக்கிறதா டைம் நான் ஃப்ரேம் பாக்குறேன். எடுத்துப்பாங்க, எடுத்து அந்த இல்ல கைடன்ஸ இல்ல போடுவாங்க. விஜிலாண்டி, நீங்க நீங்க என்ன சொன்னது ரொம்ப கரெக்ட். டிபேட்டோட போறீங்க, இல்ல எனக்கு இருக்கு. புரியல. இப்போ இங்க இத வந்து இதுக்கு நீங்க முன்னாடி வந்து அறம்னு ஒண்ணு கேட்டாங்க இருக்குல்ல. இப்போ பண்ணாங்கல்ல. சம்சீர் சொன்ன மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ஆர்டினன்ஸ் வந்து நீங்க நீங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு, உங்க டீம் ரிசர்ச் பண்ணிட்டு, இத லீகலா சேலஞ்ச் இல்லாம இல்ல மினிமல் சேலஞ்சஸோட வந்து இதை கொடுக்கலாம்னு இது பண்ணிட்டு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு கூட கொடுத்துருக்கலாம். ஓகேவா? சோ சோ இதுக்கு வந்து நிறைய எப்படி செய்யணும் இருக்கு. இன்னைக்கு வந்து கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ்ல தான் நீங்க பண்ண போறீங்க. அதுதான் வந்து உங்களுடைய இது அகைன் என்னோட பார்வை, நான் சொல்லல. இது கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ்ல தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு டூ திஸ். ஆனா வந்து இன்னைக்கு நீங்க இப்படி பண்ணது வந்துட்டு விமர்சனம் வருதுன்னா ஓகே, மறுபடியும் அது அரசியலாக்கப்படும். இது திரும்பி விமர்சனங்கள் வரும், நீங்க திருப்பி பேசுவீங்க. இதே தான் போயிட்டே இருக்கும். ஓகேவா? கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ் சொல்லும் போது பண்றதுக்கு வந்து எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆர்டினன்ஸை போட்டுட்டு ஏன் உங்ககிட்டயும் நல்ல லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, லாயர்ஸ் எல்லாம் இல்லாம இல்ல. இதுக்கு முன்னால இப்ப இவான் வந்து சொன்னாரு, அவருக்கு வந்து இதுல நான் இது டெசிஷன் மேக்கிங்ல இல்ல அப்படின்னாரு. பட் அவர் பேசுனதை பார்த்தா வந்து அவருக்கு வந்து இது ஐ திங்க் லைக் ஹி நோஸ் லா, படிச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி வந்து லாயர்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னால பிரசிடென்ட்டும் இருக்கு. அந்த பிரசிடென்ட் எல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல சேலஞ்ச் வரக்கூடியதுக்கான இது இருக்குன்னு சொல்லி தே குட் ஹவ் ஈஸிலி ஃபார்முலேட்டட். ஓகேவா? கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். சோ பண்ணிடலாம் அது சார், எதனாலன்னு எனக்கு பண்ணிடலாம் சார். தெரியல. இன்னும் பட் ஆனா ப்ரொவிஷன் வந்து இருக்கு டைம். இட் ஹஸ் ஓபன்ட் யுவர் செல்ஃப் அப் டு உங்களை வந்து பல கேள்விகள் கேட்பதற்கு, உங்களுக்கு நீங்க வந்து இன்னைக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில வந்து உங்களை தள்ளுறதுக்கு இதுல வந்து இடத்துல வந்து நிறுத்தி இருக்குது. அது அப்படிதான் நான் பாக்குறேன். இல்ல நான் வெளியே இருந்து இல்ல பார்க்கும்போது கிறிஸ், எனக்கு நான் அப்படிதான் இதுல தோணுது. வந்து நான் எதை பாக்குறேன்னா, இது ரொம்ப அறம் சிம்பிள் சார்ந்து விஜில். இதுல எடுக்கப்பட்ட இன்னொரு முடிவுன்னு முக்கியமான நான் பாக்குறேன். லீகாலிட்டி பிரச்சனை என்னன்னா, இது வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது யூ ஆர் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் இப்போ வரைக்கும். ஸ்டில் நவ். இல்ல நாங்க அக்யூஸ்ட் கிடையாது. இல்ல இல்ல, நாங்க நீங்க accused இப்போ கிடையாது. மீது விட்னஸ் சார், குற்றம் நாட் சாட்டப்பட்டிருக்கு. அக்யூஸ்ட். வழக்கு நோ பதிவு. நோ நோ நோ, விட்னஸுக்கும் அக்யூஸ்டுக்கும் டிஃபரன்ஸ் சார். இல்ல இட்ஸ் இல்ல, a விட்னஸ். different நாங்க இருங்க definition. இருங்க. அக்யூஸ்ட் கிடையாது இதுல. இல்ல We இல்ல, are விட்னஸ். witness, நான் not வந்து accused. விக்டிம சொல்லல. நான் சொல்றது உங்க கவர்மெண்ட்ல பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ல இருக்க மினிஸ்டர்ஸ் உட்பட. அவங்களே நாங்களே மினிஸ்டர்ஸ் சொல்றாரு. he was summoned as a witness, not as accused. இல்ல இல்ல, சார்ஜ் ஷீட்ல வந்து இப்போ வரைக்கும் இருக்க சார்ஜ் ஷீட் படி அவர் அக்யூஸ்ட் தான். சரிங்களா? அதுக்கு இப்ப சிபிஐக்கு மாறி The இருக்கு. Supreme இருங்க Court இருங்க has இருங்க, clearly stated, சொல்லிடுறேன். இருங்க. read and come ன்னு சொல்லிட்டாங்க அத. இல்ல இல்ல, அதான் சொல்றேன் தோழர். இப்ப அது சிபிஐக்கு மாறி இருக்கு. ஸோ சிபிஐ இன்னும் ப்ராப்பரா அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறது ஒன்று, அது ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு ஒன்று. அண்ட் அகைன் இப்போ ஸ்டாம்பைடு மாதிரியான விஷயத்துக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு, மேபி இதுக்கு முன்னாடி இருந்தால் சொல்லுங்க. ஸ்டாம்பைடு மாதிரியான விஷயத்துக்கு இதான் முதல் முறையாக அரசு பண்ணி கொடுக்குறாங்க. நான் இப்போ செக் பண்ணேன். மகாமகத்தில் இந்த மாதிரி ஜெயலலிதா போய் வந்து ஒரு 18 பேர் செத்து போனாங்க. அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுத்துருக்காங்க, யாருக்கும் அரசு வேலை கொடுக்கல. ஸோ யூ ஆர் இனிஷியேட்டிங் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ். இந்த ரெண்டு தான் இருக்கிற பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அதான் சார், ஃபர்ஸ்ட் டைம் மகாமகம் பாலிசி நடந்தது இப்பதானே வந்து இருக்கும் சார். மகாமகம்ல வந்து ஜெயலலிதா தான் வந்து உங்களுக்கு அப்போ அரசாங்கமே பண்ணுச்சு. ஏன்னா அவங்க தான் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். அப்ப அவங்க போனாங்க அங்க வந்து. இங்க வந்து என்னன்னா பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து அப்ப பவர்ல இல்ல, தெர் வாஸ் அ ஃபெயிலியர். ஓகேவா? உங்க இது அரசாங்கம் வந்து மக்களை இது பண்ணல. ஓகேவா? அன்னைக்கு சிட்டிங் இது கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கும் அந்த கேள்விகளும் வந்தது. அதாவது வந்து நிறைய பேர் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கிளீன் சிட் கொடுத்த மாதிரி இருந்தது. அது தவறு. அப்படியெல்லாம் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினால் தான். இப்ப அதுக்காக வந்து உங்க தலைவரை வந்துட்டு அவரு நான் முன்னாலே ஒரு 50 மீட்டர் முன்னால வச்சுக்கோங்கன்னு சொன்ன இடத்துல அப்படின்னு அவங்க அலெஜ் பண்றாங்க. முடியாதுன்னு சொன்ன இடத்துல வந்து அதுக்காக நாங்க அலோவ் பண்ணிட்டோம். அப்படியெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. வேணும்னா அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும் நீங்க. ஏன்னா வந்து மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம்னா நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணும். சோ டிஎம்கே இஸ் கல்பபிள். in that way DMK is culpable. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இது கிடையாது. ஓகேவா? பட் ஆனா இன்னைக்கு அது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு பிரச்சனை வந்து இதுதான். அதாவது இது இப்போ சம்சீர் சொன்னது, ஸ்டாம்பீடுக்கு வந்துட்டு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா யாரு இப்போ மேன்மேட் டிசாஸ்டரா இல்லையாங்கிறது வந்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு. அது போட்டும். பட் இன்னைக்கு என்ன பாலிசி டிசிஷன், என்ன அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு கிடையாது. கொள்கை முடிவு ஒண்ணு இருக்குது. ஓகே, பட் அதுக்கு வந்து ஜியோஸ் வரணும், அதுக்கு வந்து ஆர்டினன்சஸ் வரணும். அது வராம வந்துட்டு நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா
தென் டெஃபினெட்லி சேலஞ்சஸ் வில் ஹேப்பன். உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அதோட இட் செட்ஸ் அ பிரசிடென்ட். ஓகேவா? நாளைக்கு வந்துட்டு வேற ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் வேற மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் நாங்க வந்துட்டு இது பண்றோம் அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்றதுக்கு முக்கியமா நான் வந்து என்ன பாக்குறேன் அப்படின்னா, பிஜேபி இதை வந்து ஒரு ரைட் விங் ஃபேசிஸ்ட் குரூப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி கலவரங்கள் நடத்திட்டு அதுல செத்து போனவங்களுக்கு வந்துட்டு நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லி இடக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. யூஎஸ்ல எல்லாம் என்ன சொருவுறீங்க நடக்குதுன்னு பாருங்க. பாத்தீங்களா ஓகேவா? சோ பிஜேபி அதெல்லாம் சொருவுறீங்க நடக்கும். பாத்தீங்களா? நீங்க தான் கிறிஸ் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் கடைசியில ப்ரோ. வந்து பிஜேபி நிக்கிறீங்க கிறிஸ். நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கு பிரச்சனை தெரியும். உங்களுக்கு வந்து கடைசியில அங்க சுத்தி பிஜேபி தான் நிக்கிறீங்க. என்ன கிறிஸ்? பிஜேபி பண்றதை சொன்னா இல்ல உங்களுக்கு ஏன் இதுவா இருக்குது? நீங்க என்னன்னா இதான் பிரச்சனை இது மாதிரி நடக்கணும், இது எதுக்கு வருது அது? இல்ல இது மாதிரி பிரச்சனை பிஜேபி நடக்கணும் பண்றதை சொன்னா உங்களுக்கு ஏன் இதுவா இருக்குதுங்கிறேன். எங்களுக்கு பண்றது சொன்னா பிரச்சனை. நீங்க அங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. கடைசியில தெரியும்னா எங்க வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பொசிஷனாலும் பண்ண அங்கதான் முடியும்? வருவீங்க. ஏன் நான் உங்க தாவேகா பண்ணுன்னு சொல்லவே இல்லையா? பிஜேபி பண்ணுன்னு இல்ல நீங்க ஏன் கிறிஸ், நாங்க துடிக்கிறீங்க? என்ன சொல்றோம்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க போல. திருப்பி நீங்க திரும்ப நீங்க துடிக்காதீங்க. அது பிஜேபி பண்ணுவான்னு நான் சொன்னா பிஜேபி பண்ணுவா பண்ண மாட்டான், அது பிஜேபி காரன் சொல்லட்டும், நீங்க அது சொல்லாதீங்க. பண்ற இல்லங்க. நீங்க அது முன்னால அதை வந்து குதிக்கிறத பேசுறதுக்கான பார்த்தா நீங்க ஸ்பேஸ் என்னமோ இது. பிஜேபி ஐயா காரன் இல்ல, ஐயா முன்னாள் ஐயா பிஜேபி ஐயா காரன் மாதிரி இருக்குது. ஐயா அது அதை பேசுறதுக்கான ஸ்பேஸ் இது கிடையாதுன்னு சொல்றாருயா. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சரி சரி இருக்கட்டும். நான் ஏதோ இன்னொன்னு சொன்னேன், ரைட் விங் ஃபேசிஸ்ட் பிஜேபி மட்டும் சொல்லல, அமெரிக்கால என்ன நடக்குதுன்னு சொன்னேன். அவங்கள பத்தி கூட நீங்க பேசலாம். இருங்க, நாங்க ஃபர்ஸ்ட் எங்க ஊரை முடிச்சுக்கிறோங்க, அப்புறமா அமெரிக்கா டூர் போலாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஊரை முடிச்சுக்கிறோங்க. சரி சரி முடிங்க முடிங்க. ஐயா அக்குனா நீங்க அனுப்பிச்சது நான் படிச்சுட்டேன். அது வந்து சப்ஜெக்ட் டு தி அவுட்கம்னு போட்டிருக்காங்க. அவுட்கம் ஏற்கனவே அந்த வழக்கு என்ன இருக்கோ அந்த வழக்கினுடைய முடிவை பொறுத்து மாறுபடும் சொல்லியிருக்காங்க. உடனடியா ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சுதா இல்ல நான் பேசுறது கட் ஆயிடுச்சா? நீங்க கேக்குது ப்ரோ. நீங்க பேசிட்டு தான் கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அதான் சப்ஜெக்ட் டு தி அவுட்கம். சப்ஜெக்ட் டு தி அவுட்கம்னா ஏற்கனவே இந்த வழக்கு நிலுவையில் இருக்க வழக்குடைய முடிவுகளை பொருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேயர் படி உடனடியான தடை கொடுக்கறதுக்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷன். ஸோ அதில் வந்து ஒரு ஃபைனல் வேர்டிட் அப்படிங்கிற சென்ஸில் கொடுக்கல. சம்சி ப்ரோ ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இப்போ இதுக்கு ஏதாவது வெர்டி கொடுத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 41 பேருக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போடுது அப்படின்னா, இதே எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து வேற இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல வந்து இதை எவிடன்ஸா இது பண்ணுவாங்களா? வேற வேற கேசஸ் இந்தியாவோட ஜுடிஷியரி ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்ப்பு என்பது அந்த வழக்குக்கு மட்டும் பொருந்தக்கூடியது இல்லை. அது மேற்கோள் காட்டி பல வழக்குகள்ல நம்ம வந்து பெற முடியும். ஓகே ஓகே. ஸோ அதனாலதான் கோர்ட்டும் கூட கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. இல்ல கோர்ட் இதுல முடிவெடுக்கிறதுக்கு இந்த பிரேயர்ல முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து டிஎன்பிஎஸ்சியும் கொஸ்டின் பண்றதுனால டிஎன்பிஎஸ்சியோட ஒப்பீனியன் கேட்குறாங்க. கவர்மெண்ட்டை வந்து கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஸ்டே கொடுக்கல. அதாவது சட்டத்தின்படி இன்னைக்கு வந்து ஸ்டே இல்லாதனால டெம்பரரியாக நம்ம போஸ்டிங் 10A1 கொடுத்தாச்சு. என்ன தென் வி வில் ஃப்ரேம் த கைட்லைன்ஸு ரேட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். இதை வந்து 110 அனௌன்ஸ் பண்ணுவோமா இல்லை ஆர்டினன்ஸ் போடுறோமா, வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட் தட் இஸ் எலெக்டட் கவர்மெண்ட் ஒன்லி கிவன் அண்ட் அதை வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ ஒன்றும் டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் இதில் வந்துடாது. நானும் சொன்னேன். நானும் அதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். இதை ஈஸியா வந்து பண்ணிட்டு போயிருக்கலாம். இந்த இதுன்னு சொல்றேன், இவ்வளவு அறிபறியில பண்றதுதான் இப்ப இங்க வந்து ஒரு அன்கிளாரிட்டியா போயிட்டு இருக்கு அப்படின்றேன் நானு. இல்லை மேபி டெக்னிக்கலி தே மைட் ஹேவ், ஏன்னா அந்த திங்க் டேங்க் மைட் ஹேவ் தாட் அதர்வைஸ். என்ன எனக்கு தெரியாது, ஐ எம் நாட் இன் பார்ட் ஆஃப் த திங்க் டேங்க். பட் திங்க் டேங்க் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, இதை 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஆர்டினன்ஸ் போனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டே வாங்கிடுவீங்க, அந்த மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி. பட் அப்படி தடைகள் வராத முன்னாடி நம்ம கொடுத்துட்டு ரேட்டிஃபை பண்ணிடலாம், கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினச்சிருக்காங்க. அவங்க வந்து நல்லது செய்யணும்னு நினச்சிருக்காங்க. வித் குட் இன்டென்ட் தே மைட் ஹேவ் டன் திஸ் ஒன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ரேட்டிஃபைட் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து வில் பி ஃப்ரேம்டு. அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த ஒரு கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல சிலதில் நான் கொடுக்குறேன். ஒரு பென்ஷன் கேஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த பென்ஷன் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வேற எதற்கு நீங்கள் பிரசிடென்ஸாக காட்டக்கூடாதுன்னே அந்த ஜட்ஜஸ் வந்து சில இடங்களில் ஸ்பெசிஃபிக்காலாம் ஆர்டர்ஸ் போடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அப்படி கூட ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. தட் வே ஆல்சோ கேன் த ஹானரபிள் கோர்ட் கேன் இஷ்யூ சச் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸ்பெசிஃபிக்காகவும் சிலது கொடுப்பாங்க. பேசுங்க.
ஓகே, அவ்வளோதான். இந்த டிபேட் முடிஞ்சது நண்பர்களே. என் கருத்தை நான் சொல்லிட்டேன். இது 5 பை எலெக்ஷன் லொகேஷன்லயும் இது தடை வச்சிருக்காங்க ப்ரோ. எதுக்கு? இந்த பை எலெக்ஷன் 5 இது ஆமா இருக்குல்ல, 5 ஆமா தொகுதி, அதுக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து தடை வச்சிருக்காங்க இப்போ. உதயநிதி போகக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்களா? ஆமா ஆமா, எலெக்ஷனுக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்காங்க. யார் சொன்னா? இல்ல இப்பதான் ப்ரோ நியூஸ்ல வருது. தெரியலையே, ஷேர் பண்ணுங்க. ஸ்டே வாங்கியிருக்காங்க ப்ரோ. கீழே போட்டிருக்கேன் பாருங்க இந்த பாக்குறேன். சாட்ல. சுபி அதுக்குள்ளேயும் அந்த காலையில விஜயபாஸ்கர் வந்து கோயில் அந்த இது பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நேத்தே ஆக்சுவலா ஒண்ணு நடந்திருக்கு போல. இல்ல 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 என்ன ரீசன் போட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலி அவங்க மேல வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, நீங்க வெற்றி பெற்றதே வந்து இது இல்லை அப்படின்ட்டு ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்காக போட்டிருக்காங்கல்ல. அதனால ஆமா. இது வந்து ஸ்டே வாங்கியிருக்க மாதிரி. ஸ்டே மீன்ஸ் கிடையாது, அவங்க அதுல கொடுத்துருக்காங்க இந்த இந்த ரீசனால இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இது கவர்மெண்ட் இடைக்கால தடை கொடுப்பாங்க சார். அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அதான் ஈவன் சார், அதுதான் அதுதான் அந்த அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. எலெக்ஷன்ஸ் டேட் அறிவிக்கும் போது வில் கிவ் த கண்டிப்பா அது அந்த டைம்ல இது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா என்னையா சாட் பாக்ஸ்ல காணோம், எங்க போட்டிருக்கீங்க? இருக்கு, ஹக்குனாக்கு கீழே இருக்கு பாருங்க, ஹக்குனா போட்டிருக்கிறது கீழே. இந்த பாக்குறேன். அதான் அந்த ராமானுஜம் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கீங்க அதுவா? இல்ல சிபி ஒருத்தர் பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஜூலை 31 வரைக்கும் தடை, இடைக்கால தடை. அது எப்படி இப்ப நடக்காது சார். நடக்கிறது இன்னும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு மேலதான் அது அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணுவானுங்க. இதுக்குள்ள இப்ப போட்டு தேவையில்லாத இவனுங்க கொட்டவங்கிறானுங்க. இல்ல கேப்ல ஒரு குஜுலி மசுதா. இந்த அன்வான்ட் அந்த போற ரூட்ல அன்வான்டா வண்டியில ஏறி உட்காரணுங்களா, அதுதான் இவனுங்க போல. ஏதாவது ஒரு இது கேஸ் இந்த அதாவது திருச்சி கிழக்குல வந்து நான் தான் ஜெயிக்கணும், அவரு திருச்சி கிழக்குல தான் 2ஆவதா நான் தான் இருக்கேன், என்ன வந்து எம்எல்ஏ ஆக்க சொல்றேன்ட்டு ஒரு ஒரு லூசு போயிட்டு ஹைகோர்ட்ல இல்ல இதெல்லாம் பார்த்தா டே வெளியூர்காரன் நம்ம எல்லாம் பார்த்தா என்ன நினைப்போம் அவங்கள பத்தி. ஏன்டாடி இப்படி எல்லாம் பண்றீங்க, காமெடியா இருக்குது. அவ்வளவுதான், இது டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு கேஸ் நீங்க தூக்கிட்டு வரீங்களாடான்னு சொல்லிட்டு கோர்ட்ல நல்லா சம்பட்டி எடுத்து டம்முன்னு 2 போடு போட்டாங்க. இல்ல சதீஷ், இது நமக்கு தான். பேசிட்டு சொல்லுங்க, நான் பேசுறேன். ஹோல்டர்ல இருக்கு. யாரு ப்ரோ பேசுங்க, யாரு? இடைத்தேர்தல் அறிவிக்க தடையா? உதயநிதி போக தடைன மாதிரி இருந்தது எனக்கு. திமுஸ்டா இருக்க உதயநிதி ஏன் போக கூடாது? போனா நீங்க வேற வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருமே, போய் பிரச்சாரம் பண்ணாதானே நீங்க ஜெயிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க இருக்கீங்க பாருங்க சம்சிகலர், போறப்பெல்லாம் அடிக்கிறீங்க வர. இல்ல சம்ஷீர் கேக்குதுங்களா? பேசலாமா? கேக்குது பேசு. அவசரப்பட்டு கோவப்பட்டு இறக்கி மட்டும் விட்டுறாதீங்க. நான் எதுவும் தப்பா யாரையும் தாக்கி எல்லாம் பேச போறது இல்ல. பொதுவா நீங்க தாக்கி பேசாதீங்க, அபியூஸா பேசாம இருந்தா நாங்க மேலே